வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். உயிரி செறிவூட்டப்பட்ட 109 பயிரக விதைகள் டெல்லியில் அறிமுகம் செய்தார் பிரதமர் மோடி. அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் கண்காட்சி வியாசர்பாடியில் தொடங்கி வைத்தார் ஆளுநர் RN ரவி. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை. நாளை முதல் நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும் என இந்திய மருத்துவர் சங்கம் அறிவிப்பு. திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட கார், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பலி. துங்கபத்ரா அணை மதகில் உடைப்பு, கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் முதல் இடத்திற்கு சீனா அமெரிக்கா இடையே கடும் போட்டி. தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் உயிரி செறிவூட்டப்பட்ட 109 பயிரக விதைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீடித்த வேளாண்மை மற்றும் பருவநிலை மாற்றத்தை தாங்கும் வழிமுறைகளை பின்பற்றுவதை பிரதமர் நரேந்திர மோடி எப்போதும் ஊக்குவித்து வருகிறார் எனவும், ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்க மதிய உணவு, அங்கன்வாடி போன்ற பல அரசு திட்டங்களுடன் உயிரி செறிவூட்டப்பட்ட பயிர் வகைகளை இணைப்பதன் மூலம் அவற்றை ஊக்குவிப்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை உறுதி செய்வதுடன் அவர்களுக்கு தொழில் முனைவுக்கான புதிய வழிகளை திறக்கும் என்று பிரதமர் கூறுவதாகவும், 109 உயர் விளைச்சல் ரகங்களை வெளியிடுவதற்கான இந்த நடவடிக்கை இந்த திசையில் மற்றொரு படியாகவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் அறியப்படாத தேசிய சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் கண்காட்சியை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஜெயசுயா அறிவுசார் கல்வியகம் மற்றும் தென்னிந்திய ஆய்வு மையம் சார்பில் தமிழ்நாட்டின் அதிகம் அறியப்படாத தேசிய சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் வகையில் அறியப்படாத தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ற தலைப்பில் ஓவிய பயிற்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் வியாசர்பாடியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்தார். பின்னர் அவர் அங்கு இடம்பெற்றுள்ள சுதந்திர போராட்ட வீரர்களின் ஓவியங்களை பார்வையிட்டு மாணவர்களின் குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சியை பாராட்டினார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து நாளை முதல் நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும் என இந்திய மருத்துவர் சங்கம் அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியில் இருந்த முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் அரை நிர்வாண நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். பின்னர் நடந்த பிரேத பரிசோதனையில் அவர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தேசிய மருத்துவக் கல்லூரி உட்பட கொல்கத்தாவில் உள்ள பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் பணிபுரியும் இளநிலை மருத்துவர்கள், முதுநிலை மருத்துவ பயிற்சியாளர்கள் என ஏராளமான மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாளை முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக இந்திய மருத்துவ சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், பெண் மருத்துவர் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து நாளை முதல் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும், அத்தியாவசிய அவசர சிகிச்சைகளை தவிர பிற பிரிவுகளில் மருத்துவர்கள் எவரும் பணியாற்ற போவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த மருத்துவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கில் கார் அடித்து செல்லப்பட்டதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பலியாகினர். இமாச்சல பிரதேச மாநிலம் உனா மாவட்டம் டாரா பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் பஞ்சாப் மாநிலத்தில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க காரில் சென்றுள்ளனர். அப்போது ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கார் அடித்து செல்லப்பட்டது. இச்சம்பவத்தில் கார் ஓட்டுநர், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரும் அடித்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த கிராமத்தினர் ஒரு நபரை உயிருடன் மீட்டனர். இச்சம்பவத்தில் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். உயிரிழந்த 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட எஞ்சிய 3 பேரை மீட்பு குழுவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் உடனடியாக குரல் கொடுத்தவர் ராமச்சந்திர ஆதித்தனார் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தனியார் குழுமத்தின் நிறுவனரும் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மீட்பு குழு தலைவருமான மறைந்த ராமச்சந்திர ஆதித்தனாரின் 90வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தனியார் நிர்வாக இயக்குநர் கண்ணன் ஆதித்தனார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது தமிழ்நாடு மக்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் உடனடியாக குரல் கொடுத்தவர் ராமச்சந்திர ஆதித்தனார் எனவும் தந்தை வழியில் சமூக பணிகளில் ஏராளமாக ஈடுபட்டவர் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சீபா ராமச்சந்திர ஆதித்தன் அவர்களுடைய 90வது பிறந்தநாள் விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவருக்கு மலரஞ்சலியை செலுத்தி அவருடைய புகழாரத்தை இங்கே பேசியிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எங்கு பாதிப்பு வந்தாலும் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக, தொழில் அதிபராக இருந்தவர். தமிழ் மண்ணுக்காக பாடுபட்டவர், தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுத்தவர். அவருடைய தந்தை வழியில் சமூக பணிகளில் ஏராளமாக ஈடுபட்டவர். குறிப்பாக மெர்கண்டைல் வங்கிக்கு ஒரு சோதனை ஏற்பட்ட பொழுது அதை மீட்டு கொடுத்த ஒரு மாபெரும் தலைவராக விளங்கியவர். அப்பொழுது இதை யார் மீட்டெடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதை மீட்டெடுக்க முடியும் என்பதை அவர் தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமாக அதை மீட்டெடுத்து ஒரு வெற்றி நாயகராக திகழ்ந்தவர். அவரை வாழ்த்துகிறோம். திருப்பூரில் 12 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைப்பார் என அமைச்சர் சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகளை மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாநகராட்சி ஆணையாளர், மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சுப்பிரமணி, திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 44 இடங்களில் மருத்துவத்துறை சார்ந்த கட்டிடங்கள் 12 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதாகவும், இதற்கு செப்டம்பர் 3வது வாரம் திறப்பு விழா நடைபெற உள்ளதாகவும், இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைப்பார் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜைகா நிதி உதவியுடன் கட்டப்பட்டு வருகிற மருத்துவமனையாகும். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை என்று சொல்லப்படுகிற ஜைகா நிறுவனத்தின் நிதி ஆதாரத்தோடு கட்டப்பட்டு வருகிற மருத்துவமனை 47 கோடியே 56 லட்சம் மதிப்பில் 86 படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. 3 தளங்களை கொண்ட இந்த மருத்துவமனையில் அதிநவீன பல்வேறு வகையான மருத்துவ வசதிகளும் இடம்பெறவிருக்கிறது. 2 நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், ஒரு அவசர அறுவை சிகிச்சை அரங்கு இதில் இடம்பெறவிருக்கிறது. இது மட்டுமல்லாது டிஜிட்டல் மொபைல் எக்ஸ்ரே, இசிஜி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அறுவை சிகிச்சை மேஜைகள், நோய் தொற்று நுண்கிருமி நீக்கும் பிரிவுகள், ஆய்வகங்கள், கர்ப்பப்பை பரிசோதிக்கும் கருவிகள், இப்படி பல்வேறு வகைகளிலான வசதிகளை கொண்ட இந்த மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் என்பது முழுமை பெறும் தருவாயில் இருக்கிறது. இதற்கான மருத்துவமனை ஊழியர்கள் ஒரு 44 பேர் மிக விரைவில் பணி அமர்த்தப்படவிருக்கிறார்கள். தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் சிறப்பு செய்தவர் ராமச்சந்திர ஆதித்தனார் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தனியார் குழுமத்தின் நிறுவனரும் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மீட்பு குழு தலைவருமான மறைந்த ராமச்சந்திர ஆதித்தனாரின் 90வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ராமச்சந்திர ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் சிறப்பு செய்தவர் ராமச்சந்திர ஆதித்தனார் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் பேரினத்தினுடைய பெருமைக்குரிய பெருமகன் எங்களுடைய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் மாலை முரசு நாளிதழை மிகச்சிறப்புற நடத்தி தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமாக இதழியல் பணியை சிறப்புற செய்த பெருந்தகை எங்களுடைய ஐயா சீபா ஆதித்தனார் அவருடைய மூத்த மகன். அவர் தொடங்கிய நாம் தமிழர் என்கிற அரசியல் பேரியக்கத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிற பிள்ளைகள் என்கிற உரிமையோடும் பெருமிதத்தோடும் வேலூரில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.
வேலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதி பிசியோதெரபி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மருத்துவமனையின் அலுவலகத்துக்கு வந்த ஒரு மின்னஞ்சலில் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் குறிப்பு இருந்துள்ளது. இதையடுத்து மருத்துவமனை அலுவலகம் சார்பில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதிக்கு மின்னஞ்சல் வழியாகவே புகார் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மிரட்டல் விடுத்த நபர் தொடர்பாக சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமச்சந்திர ஆதித்தனார் பங்களிப்பை போற்றும் வகையில் அவருக்கு தமிழக அரசு சிலை நிறுவ வேண்டும் என திருமாவளவன் விசிக சார்பில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனியார் குழுமத்தின் நிறுவனரும் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மீட்பு குழு தலைவருமான மறைந்த ராமச்சந்திர ஆதித்தனாரின் 90வது பிறந்தநாள் இன்று சென்னையில் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ராமச்சந்திர ஆதித்தனார் பங்களிப்பை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த ஊரில் அவருக்கு தமிழக அரசு சிலை ஒன்றை நிறுவ வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேண்டுகோள் வைப்பதாகவும், தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆற்றிய பங்களிப்பை தமிழ் சமூகம் நன்றி பெருத்தோடு நினைவிருக்கும் என்று பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு அறிவித்தார். அது இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத நிலையிலே அங்கே ராமர் பாலம் கட்டினார் என்ற காரணத்தை சொல்லி தடுக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆதித்தனாரின் கனவை நனவாக்க வேண்டும் என்பதிலே அவருடைய அருமை புதல்வர்கள் ராமச்சந்திர ஆதித்தன் அவர்களும் சிவந்தி ஆதித்தன் அவர்களும் தம் வாழ்நாள் முழுவதும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றினார்கள் என்பதை தமிழ் சமூகம் அறியும். ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த ஊரில் அவருக்கு தமிழக அரசு திருவுருவச் சிலை ஒன்றை நிறுவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆதித்தனார் குடும்பம் ஆற்றிய பங்களிப்பை என்றென்றைக்கும் தமிழ் சமூகம் நன்றி பெருக்கோடு நினைவு கூர்ந்திடும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பதிவு செய்கிறோம். தட்டு சுற்றி பூசணிக்காயை மறைக்கும் வித்தையை கற்றவர் சீமான் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தனியார் குழுமத்தின் நிறுவனரும் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மீட்பு குழு தலைவருமான மறைந்த ராமச்சந்திர ஆதித்தனாரின் 90வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ராமச்சந்திர ஆதித்தனார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பத்திரிகை உலகின் தந்தையாக கருதப்படும் ஆதித்தனார் புதல்வன் ராமச்சந்திர ஆதித்தனார் 90ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதை மாபெரும் கடமையாக கருதுவதாகவும், தட்டு சுற்றி பூசணிக்காயை மறைக்கும் வித்தையை கற்றவர் சீமான் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் புரிந்தும் புரியாமல் பேசுவார், அறிந்தும் அறியாமல் பேசுவார். அதாவது உண்மையை தட்டு சோற்றில் ஒரு பூசணிக்காயை மறைக்கின்ற வித்தையை கற்றவர் அவர். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தமிழ்கடவுள் முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூரிலே 300 கோடி ரூபாய் அளவில் பெருந்திட்ட வரைவை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் திருப்பணி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு அந்த திருப்பணிகள் முடிவுறுகின்ற நிலையிலே இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து அறுவடை வீடுகளான நம்முடைய பழனியிலே 50 ஏக்கர் நிலத்தை ரூபாய் 58 கோடி செலவில் 2வது பெருந்திட்ட வரைவுக்கு எடுக்க இருக்கின்றோம். தற்பொழுது முதல் பெருந்திட்ட வரைவு 99 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு வெறு விமர்சையாக நடந்தது. அதோடு மாத்திரமல்லாமல் அதில் தமிழ் மந்திரங்களும் அந்த குடமுழுக்கிலே ஓதப்பட்டது. காவிரி ஆற்றில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட காட்டு யானை ஒன்று தண்ணீரில் அடித்து வரப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநில காவிரி கரையோர பகுதியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பெண் காட்டு யானை ஒன்று உயிரிழந்துள்ளது. இந்த யானையை கர்நாடக மாநில வனத்துறையினர் பிரேத பரிசோதனை செய்து அடக்கம் செய்யாமல் அப்படியே விட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட யானை அழைத்து வரப்பட்டுள்ளது.
தற்போது இந்த உயிரிழந்த யானை பிலிகுண்டுலு வழியாக மிதந்து வந்து தற்போது ஒகேனக்கல் அடுத்த ஆலம்பாடி பகுதியில் நடு ஆற்றில் உள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீரை நம்பியுள்ள மக்கள் உடல்நல உபாதைகளுக்கு ஆளாக வாய்ப்புள்ளது என பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்தனர். இதையடுத்து ஆற்றில் மிதந்து கிடக்கும் யானையை மீட்டு கர்நாடக வனப்பகுதியிலேயே அடக்கம் செய்ய உள்ளோம் என தமிழக வனத்துறையினருக்கு கர்நாடக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். பார்முலா கார் ரேஸ் குறித்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்றுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தனியார் குழுமத்தின் நிறுவனரும் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மீட்பு குழு தலைவருமான மறைந்த ராமச்சந்திர ஆதித்தனாரின் 90வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராமச்சந்திர ஆதித்தனார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பார்முலா கார் ரேஸ் தொடர்பான கேள்விக்கு உச்சநீதிமன்றத்திற்கு இது குறித்து சென்றுள்ளதாகவும் பார்முலா கார் ரேஸ் நிச்சயம் நடக்காது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் கழிவு நீரும் குடிநீரும் கலந்து வருவதால் அதன் மூலம் வியாதிகள் பரவுகிறது எனவும் இதை கட்டுப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறினார். அதெல்லாம் சரி பண்ணாங்களா? அது ஒரு பக்கம். இன்னைக்கு சென்னை இடத்துல இன்னைக்கு கழிவு நீரும் கால்வாய் இன்னைக்கு ஒன்றா கழிநீரும் குடிநீரும் கலந்து இன்னைக்கு அதன் மூலம் வியாதிகள் பெருகுது. அதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கை இல்லை. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு தமிழ்நாடே தீப்பற்றி எரியும் போது பல பிரச்சனைகளில் இந்த மாதிரி ரோம் நகரம் தீப்பற்றி எரியும்போது நீரோமன பிடில் வசதி கதையா இப்போ ஃபார்முலா கார் அவசியமா மக்களுடைய வரிப்பணத்தில்? எனவே இது எந்த வகையிலும் நடத்தக்கூடாது. அதனால் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கோம். கண்டிப்பாக அதில் நியாயம் கிடைக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. இல்லைங்க, இப்போ அவங்க மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க இதில் எம்எல்ஏ. அதனால் அவங்க குப்பன், சுப்பன், ராமன், கிருஷ்ணன், முனியன், கந்தன் இப்படி யாரை வேணாலும் டெப்டி சிஎம் ஆக்கிட்டு போட்டோம், யாரை வேணாலும் மந்திரி ஆக்கிட்டு போட்டோம். இல்லை, மந்திரின்றது ஒரு தகுதி வேணாவா சொல்லுங்கள்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனு மந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடாவடித்தனம், அராஜகம், அட்டுழியம், கள்ளச்சாராயம், அதே போல் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு உதாரணத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ அன்பரசன், அன்பரசன் இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கா, ஒரு திறமை இருக்கா? என்ன அவன் பாரம்பரியம்? கள்ளச்சாராயம் காய்ச்சின ஃபேமிலி, அவங்க அப்பா மேலே பல கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அழகிரி காலை உடைச்சார். ஸ்டாலினோட கூட இருக்கும்போது என்னை பற்றி பேசும்போது காலை உடைச்சார். கோபாலபுரம் கொத்தடிமை. திருப்பூரில் சமூக ஆர்வலர் ஒருவரை அதிமுக பிரமுகர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த ஜெய்நகர் பகுதியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் தனபால். இவரது வீட்டின் எதிரே இருந்த மரத்தை சிலர் வெட்டுவதைக் கண்டு அவர்களை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது மரத்தை வெட்ட வந்த நபர்கள் அதிமுக பிரமுகர் குமார் கூறியதன் பேரில் மரத்தை வெட்ட வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதற்கு தனபால் சட்டவிரோதமாக மரத்தை வெட்டியதாக புகார் அளிக்கப் போவதாக கூறியுள்ளார். இதை அறிந்த குமார் தனபால் வீட்டிற்கு சென்று அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து இந்த சம்பவம் குறித்து நல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்டம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை தனியார் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை மற்றும் வில்லியனூர் அரசு மருத்துவமனை ஆயுஷ் ஹோமியோபதி பிரிவு இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட மருத்துவரணி செயலாளர் அபுபக்கர் சித்திக் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் கிளை தலைவர் முகமது சம்சுதீன், கிளை செயலாளர் ஹசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மருத்துவ முகாம் குறித்து விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருவொற்றியூரில் தனியார் மேல்நிலைப் பள்ளி நிறுவனர்களின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் தனியார் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர்களின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சசி தரூர் மற்றும் முன்னாள் ராஜ்யசபா துணைத் தலைவரும் பேராசிரியருமான குரியன் ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனர்களின் 100ஆண்டு தபால் தலையினை வெளியிட்டனர். இதில் முதல் தபால் தலையினை பள்ளியின் தாளாளர் மேரி மேர்கியூஸ்க்கும் முதல்வர் ஷெர்லி ஜகாரியாவுக்கும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து டாக்டர் சசி தரூர் பள்ளி மாணவ மாணவிகளிடம் சிறப்புரையாற்றினார். அப்போது இப்பொழுது இருக்கும் கல்வி முறையில் எதை சிந்திக்க வேண்டும் என கற்றுக் கொடுப்பதை விட எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதே சிறந்த வழி என தெரிவித்தார். தொடர்ந்து பள்ளியில் கல்வியில் மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு கேடயங்களை வழங்கினார். அரக்கோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கிழக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு மாவட்ட தலைவர் மோகன் காந்தி தலைமை தாங்கினார். முகாமில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் ஹரிதாஸ் கலந்து கொண்டு பொறுப்பாளர்களுக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் ரவிச்சந்திரன், தேவேந்திரன் ரவி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் மாணவர்களை எட்டி உதைத்த உடற்பயிற்சி ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் கூடைப்பந்து போட்டியில் பள்ளி சார்பில் பங்கேற்ற மாணவர்கள் வெற்றி பெறாததால் ஆத்திரமடைந்த உடற்கல்வி ஆசிரியர் மாணவர்களை தரையில் அமர வைத்து காலால் எட்டி உதைத்துள்ளார். இதனை பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தை அப்பள்ளி ஆசிரியர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ காட்சிகளை கண்டு ஆத்திரமடைந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மாணவர்களை தாக்கிய ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மாணவர்களை எட்டி உதைத்த உடற்பயிற்சி ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து சேலம் ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை அடுத்த பெருங்குடியில் பிரசித்தி பெற்ற தேவி கருமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி திருவிழாவையொட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் 184வது வட்ட செயலாளர் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்ட பின் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பழனி அருகே உள்ள மகாலட்சுமி கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பெரிய கலையம்புத்தூர் கிராமத்தில் மகாலட்சுமி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. ஆடி மாதத்தையொட்டி குறும்பர் சமுதாய மக்கள் சார்பில் சண்முக நதியில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். இதில் நெய்க்காரப்பட்டி, வாடிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் அமைந்துள்ள மாதா தேவாலயத்தில் ஆடித்தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சந்தைப்பேட்டை அருகே அமைந்துள்ள மாதா தேவாலயத்தில் தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. இதில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாதா சிலையை வைத்து வான வேடிக்கைகளுடன் தேர்பவனி நடைபெற்றது. விழாவில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களும் கொட்டும் மழையில் கலந்து கொண்டனர். இதையடுத்து பவனி தேரானது தேவாலயத்தில் உள்ள 4 வீதிகளையும் சுற்றி வந்தது. இதையடுத்து பெண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கூட்டு பிரார்த்தனை செய்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக்கின் கோலாகல நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த 26ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. இதில் 206 நாடுகளை சேர்ந்த 10,741 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். கடந்த 16 நாட்களாக நடைபெற்று வந்த ஒலிம்பிக் திருவிழா இன்றுடன் முடிவடைகிறது. நிறைவு நாளான இன்று மகளிருக்கான மாரத்தான், ஆடவர் மகளிருக்கான வாலிபால், மகளிர் கூடைப்பந்து உள்ளிட்ட 13 தங்க பதக்கங்களுக்கான போட்டி நடைபெற்றது. பதக்கங்களுக்கான அனைத்து போட்டிகளும் முடிவடைந்த பின்னர் இரவு 12:30 மணி அளவில் பிரம்மாண்டமான நிறைவு விழா 80,000 பேர் அமரக்கூடிய தி ஸ்டேட் டி பிரான்ஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் நடைபெறுகிறது. இதில் நடைபெறும் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் ஜேஷும் ஏந்தி செல்கின்றனர். இந்நிலையில் பதக்க பட்டியலில் முதல் இடத்திற்கு சீனா, அமெரிக்க இடையே கடும் போட்டி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்து இருந்தது. இந்நிலையில் தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, திருப்பூர், கோவை, நீலகிரி, திருவண்ணாமலை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிரி செறிவூட்டப்பட்ட 109 பயிர் ரக விதைகள் டெல்லியில் அறிமுகம் செய்தார் பிரதமர் மோடி. அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் கண்காட்சி வியாசர்பாடியில் தொடங்கி வைத்தார் ஆளுநர் RN ரவி. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை,
நாளை முதல் நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும் என இந்திய மருத்துவர் சங்கம் அறிவிப்பு. திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட கார், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பலி. துங்கபத்ரா அணை மதகில் உடைப்பு, கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் முதல் இடத்திற்கு சீனா அமெரிக்கா இடையே கடும் போட்டி. தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.